வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரோட ஸ்பீச்சான ஐ ஹாவ் அ ட்ரீம், இந்த ஸ்பீச்சோட சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பீச்சான ஐ ஹாவ் அ ட்ரீம் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே கொண்டாடப்படுற ஒரு ஸ்பீச்சுன்னு நம்ம சொல்லலாம். இதை மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆகஸ்ட் மாதம் 28 1963 வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய லிங்கன் மெமோரியலில் அந்த படிக்கட்டில் நின்று தான் பேசினார். இது அவருடைய ஃபைனல் ஸ்பீச்சாக இருந்தது. அதாவது எல்லாருமே வாஷிங்டனில் ஒரு போராட்டம் மாதிரி ஒரு ஊர்வலம் போனாங்க. எதுக்கு அந்த ஊர்வலம்னா அவங்களுக்கு வேலை வேணும், அவங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டு. இப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் போயிருப்பாங்கன்னு. அங்கே அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்கள் தான் அந்த ஊர்வலத்தில் போனாங்க. இந்த ஊர்வலத்தை ஆர்கனைஸ் பண்ணது ஏ ஃபிலிப் ராண்டல்ஃப் அப்புறம் பேயார்ட் ரஸ்டன்றவங்க தான். இவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா, கருப்பு அமெரிக்கன்ஸ்க்கும் சிவில் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதுதான் ஒன் ஆஃப் அந்த பொலிட்டிக்கல் ரேலிஸ்ன்றோடனே அரசியல் சம்மந்தமான ஊர்வலத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள் போன ஊர்வலம்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2,50,000 பேர் அந்த ஊர்வலத்தில் போனாங்க. இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் கிங்கே டைம் மேகசீனில் 1963 மேன் ஆஃப் த இயர் அவார்டே அவர் கொடுத்தாங்கன்னா பார்த்துங்க இந்த ஸ்பீச் எப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சாக இருந்திருக்கும்னு. இந்த ஸ்பீச்சோட ரெக்கார்டிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷ்னல் ரெக்கார்டிங் ரிஜிஸ்டர்லேயும் ஆட் ஆகிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்பீச்சில் வரக்கூடிய வரியான அவுட் ஆஃப் அ மவுண்டன் ஆஃப் டெஸ்பேர்னா பரிதவிப்பு, மவுண்டன்னா மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பரிதவிப்பில் அ ஸ்டோன் ஆஃப் ஹோப்புனா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு கல் மாதிரி, ஒரு மலையில் இருக்கிற ஒரு கல், அது அந்த மலையே ஒரு பரிதவிப்பு, அதில் ஒரு கல்லுன்றது எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம் அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. இந்த வரிகள் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் மெமோரியல் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அங்கே அவங்க கல்வெட்டாக பதிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த வரிகள் ஒவ்வொரு வரிகளுமே எவ்வளோ ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கோன்னு. கிங் ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோடு சேர்ந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு, அதாவது ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த ஊர்வலம் போகிறோம் இல்லையா, இதில் கலந்துக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவங்க லிங்கன் மெமோரியல் அது அங்கே தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க. அங்கே அவர் சொல்கிறாரு, அந்த எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவர் பேசுனதுலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த ப்ரொக்ளமேஷனை எழுதியிருக்காங்க, சைன் போட்டிருக்காங்க. ஆனால் 100 வருஷம் ஆயும் கருப்பு மக்களுக்கு கருப்பின மக்களுக்கு இன்னும் உண்மையான சுதந்திரம் கிடைக்கவே இல்லை. அமெரிக்கன்ஸ் மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எந்தவித பெனிஃபிட்ஸும் கருப்பின மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் அதை எல்லாருடைய கவனத்துக்கும் கொண்டு வரணுன்றதுனால தான் இந்த ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கன்ஸ் எல்லாமே அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் கருப்பின மக்களுக்கு கேஷ் செக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் சொல்கிறாங்களே, ஆரம்ப காலத்தில் இது நடக்கணும்னு நினச்சவங்களும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் அது எதுக்கு சொன்னாங்கன்னா, எல்லாருமே சமம். இதுதான் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லையும் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அனைவரும் சமம் தான் இருக்குது. இந்த அனைவரும் நம்ம சொல்லும் போது அமெரிக்காவில் இருக்கிற எல்லாரும் வரும். அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருன்னா அங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸும் அதில் தான் வருவாங்க. ஆனால் அமெரிக்கா அந்த கருப்பின மக்களுக்கு தர வேண்டிய உரிமையை, சுதந்திரத்தை தரவே இல்லை. அதுக்கு பதிலாக இவங்களால் மாற்றவே முடியாத ஒரு செக்கை தான், காசோலையை தான் கையில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங் என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம ஒத்துக்கக்கூடாது, நம்மளோட உரிமைக்காக நம்ம போராடணும். நீங்கள் எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே சமம் தானே, அது எங்களோட உரிமை, அந்த உரிமையை நம்ம கேட்கணும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு, இதுதான் சரியான சமயம், ஏன்னா இன்னும் காலம் தாமதிக்கிட்டே போகக்கூடாது, நம்ம கேட்டு தான் போகணும். ஏன்னா இப்போ எல்லா அமெரிக்கன்ஸும் என்ன ஆயிடுச்சுன்னா, மெதுவாக நிதானமாக தான் எல்லாத்தையும் செய்யணும், கவனமாக செய்யணும்னு சொல்லிட்டு முன்னேற்றம் தடைப்பட வச்சிடுச்சு. ஆனால்
இன்னைக்கே அமெரிக்கா வந்து அது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி ஆகணும். என்ன வாக்குறுதினா டெமோக்ரஸி அண்ட் ரேஷியல் ஜஸ்டிஸை வந்து காப்பாற்றும். ரேஷியல்னால் இந்த கருப்பினம், வெள்ளையர்கள் அப்படின்றோம்ல, அதுதான் ரேஷியல். டெமோக்ரஸின்னா நமக்கே தெரியும், சமம்ன்றது. இதை வந்து இன்றைக்கே அவங்க வந்து காப்பாற்றி ஆகணும். ஏன்னா சம்மர் வந்து நமக்கு திருப்தி இல்லை. அதனால் 1963 நம்ம ஆரம்பமாக எடுத்துக்கலாம், முடிவுன்னு எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இப்படியே நம்ம வந்து ஒரு ஊர்வலமாக போனோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கேட்டது கிடைக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ பேர் வந்து நம்ம இங்கே இருக்கோம், இவ்வளோ பேர் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோன்றதை எடுத்து சொல்கிறோம். அதனால் நம்மளுடைய இந்த ப்ரொட்டஸ்ட், இந்த போராட்டம் வந்து நம்ம கடந்த காலத்தில் நமக்கு என்னெல்லாம் நடந்ததோ அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து நீதி வழங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஊர்வலத்தில் வரும்போது நம்ம வந்து எந்த விதமான கசப்புணர்வோ வெறுப்போ இல்லை நம்மளுடைய நடவடிக்கையில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. மெயினாக வந்து நம்ம எந்த வித வன்முறையும் கையாளவே கூடாது. நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய மாரல் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்கணும். அதாவது வந்து இந்த வன்முறைக்கு பதிலாக நம்ம வந்து அன்பும் நம்பிக்கையும் தான் வைக்கணும். அதாவது எல்லா கற்பின மக்களுடைய மனசுலையும் வந்து நமக்கு வந்து சுதந்திரம் வரணும் அப்படின்றது நல்ல தெளிவாகிடுச்சு, உறுதியாக இருக்கும். இதை வந்து வெள்ளையர்களும் வந்து இப்போ நிறைய பேர் இந்த மார்ச்சில் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் அவங்களும் இருந்தாங்க. வெள்ளையர்களும் நிறைய அங்கே வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு புரியுது அவங்களோட சுதந்திரமும் நம்மளுடைய சுதந்திரம் இணைஞ்சிருக்கு. அதாவது வந்து கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒன்றா சேர்ந்து தான் நடக்கணும், தனியாக யாருமே நடக்க முடியாதுன்றதை நிறையா பேர் இப்போ புரிஞ்சுட்டுருக்காங்க. இப்போ போய்கிட்டே இருக்கும் போது நம்ம முன்னேறியே போயிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இந்த ஊர்வலம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்தி ஆகிடுமான்னு. பதில் வந்து இல்லை. எப்போ திருப்தி ஆகும்னா கற்பின மக்கள்லாம் இந்த போலீஸோடைய வன்முறைக்கு தாக்கப்படாமல் இருக்கணும், இந்த பிரிவினை இல்லாமல் இருக்கணும். கற்பின மக்களும் எக்கனாமிக்கலாக ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். அவங்க வந்து டிஸ்இன்ஃப்ரான்ச்சைஸ்டாக இருக்கக்கூடாது, அதாவது எதுலேயுமே சம்மந்தப்படாமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து இந்த ஜஸ்டிஸும் இந்த ரைட்டஸும் என்னோடய உரிமையும் வந்து இந்த நாடு முழுக்க வர வரைக்கும் இந்த ஊர்வலத்தில் போகிறவங்க திருப்தி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்ட இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மக்களுக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் இங்கே இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. சில பேர் சிறைசாலையிலேருந்து கூட வந்திருப்பீங்க. சில பேர் வந்து அந்த போலீஸோட அராஜகத்துக்கும் வன்முறைக்கும் உட்பட்டதுனால வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கள் வந்து தாங்கிக்கிட்டது வந்து இந்த கஷ்டங்கள்லாம் மற்றவங்களுக்கும் மாறணும் அப்படின்றதுனால தான். அந்த நம்பிக்கையோடு இந்த ஊர்வலத்தில் வந்துட்டு திரும்பி இதுதான் நம்ம வீடு, இன்றைக்கி நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கனவு இருக்குது, இந்த நாட்டை பற்றின கனவு இருக்குது. அதாவது என் கனவில் வந்து அமெரிக்கா கடைசியாக அதோடைய முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது எல்லா மனிதர்களும் சமமாக தான் படைக்கப்பட்டார்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப நடந்துக்கும் அப்படின்றத நான் கனவாக காண்றேன். அந்த கனவில் வந்து வெள்ளையினர்களும் கருப்பின மக்களும் ஒன்றா உட்கார்ந்து அவங்க எல்லாருமே வந்து சமம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் பார்க்குறேன். மிசிசிப்பி வந்து ஒரு அநியாயத்துக்கு போகிற ஒரு நாடாக இல்லாமல் சுதந்திரமாக எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறணும். அதே சமயத்தில் எதிர்காலத்தில் மக்களை அவங்களோட தோளோட நிறத்தை வச்சு மதிப்பிடாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு வந்து மதிப்பிடப்படணும். அலபாமாவில் வந்து வெள்ளையர்களும் கருப்பின மக்கள் அவங்களுடைய பசங்க வந்து கைகோத்து ஒன்றா போகணும். இந்த கனவு வந்து இந்த தென் சைடுலேயும் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் இந்த மாற்றத்தை நம்மளுடைய சகோதர நடுவில் கொண்டு வர முடியும். ஆனால் அது எப்போ முடியும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் தான் முடியும், தனிப்பட்ட ஒரு நபரால் அது முடியாது அதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு நாள் அமெரிக்கா இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அமெரிக்கா மை கண்ட்ரி திஸ் ஆஃப் தி, அதாவது அமெரிக்கா வந்து என்னுடைய நாடு, நம்மளுடையது, இதுதான் உனக்கும் அப்படின்ற மாதிரி
அவர் வந்து ஒரு பாடலை வந்து சொல்கிறாரு, அது உண்மையாக மாறணும். அது அமெரிக்கா வந்து இதெல்லாம் ஆனாதான் உலகத்திலேயே சிறந்த தேசமாக விளங்க முடியும். அது மாத்திரம் இல்லை, சுதந்திரன்றது அமெரிக்கான்றது ஒரு பெரிய நாடு. அதனால் சுதந்திரன்றது எல்லா மூலை முடுக்கிலும், அதாவது நியூ ஹாம்ப்ஷயர்லேருந்து கலிஃபோர்னியா வரைக்கும், கொலடார்லேருந்து டென்னசி வரைக்கும் எல்லா இடத்துலையும், அது நடுவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த சுதந்திர காற்று வந்து வீசணும். அது நடக்கும்போது தான் நம்ம எல்லாருமே குழந்தைங்க, கடவுளோட குழந்தைகள். நம்ம வந்து வேறு வேறு இனத்தை சேர்ந்தவங்க, வேறு வேறு நம்பிக்கை சேர்ந்தவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்பிரிச்சுவல் சாங்கான ஃப்ரீ அட் லாஸ்ட், ஃப்ரீ அட் லாஸ்ட், தேங்க் காட் ஆல்மைட்டி, வி ஆர் ஃப்ரீ அட் லாஸ்ட். அதாவது கடைசியாக நம்ம சுதந்திரம் அடைச்சிட்டோம், கடவுளுக்கு நன்றி, நாங்கள் எல்லாருமே கடைசியில் சுதந்திரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி அவரோட பேச்சை வந்து முடிச்சிருக்காரு. ரொம்ப பிரபலமான, உலக பிரபலமான பேச்சுகளை இந்த பேச்சும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குன்றது இதில் ஒரு பெருமை நமக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.